வெல்கம் டு அஸ்பரண்ட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓசோன் தினம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓசோன் தினம் இது நமக்கு எதை நினைவுபடுத்துது? பூமியில் உயிரினங்கள் எல்லாமே வாழணும்னா ஓசோன் மண்டலம் இன்றியமையாது. இதை நினைவுபடுத்துது. அதனால தான் எதிர்கால சந்ததியினருக்கு இந்த ஓசோன் மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கும் தற்போதைய காலநிலை நடவடிக்கையின் அவசியத்தை எடுத்துக்காட்டுறதுக்காகவும் இந்த ஓசோன் தினத்தை நம்ம கொண்டாடுறோம். ஐநா ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 16ஆம் தேதியை ஓசோன் தினமாக அறிவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கருப்பொருள் வச்சு கொண்டாடுவாங்க. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னென்னா மான்ட்ரீயல் நெறிமுறை காலநிலை நடவடிக்கைகளை மேம்படுத்துதல். இதுதான் இந்த வருடத்துக்கான ஓசோன் தினத்துக்கான கருப்பொருள். தற்சமயம் இந்தியாவில் கூட இந்த ஓசோன் தினத்துக்காக ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றுச்சு. எங்கே நடைபெற்றுச்சா? புதுடில்லியில். அதில் காலநிலை, சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின் ஒன்றிய செயலாளர் திருமதி லீலானந்தன் இருக்காங்களே, அவங்க பேசினாங்க. அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதிகரித்து வரும் வெப்பமயமாதலை தவிர்க்கிறதுக்காக எல்லாரும் ஏர் கண்டிஷனர், குளிர்சாதன பெட்டி இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சொல்லப்போனால் உண்மையிலே இதை பயன்படுத்தினால தான் பூமி வெப்பமயமாகுது. இதை நம்ம தடுக்கணும். இதுக்கான மாற்றத்தை உண்டாக்கணும். காலநிலை ஏற்படுற இந்த சின்ன சின்ன மாற்றத்தை நம்ம தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக இந்த கருத்தரங்கத்தை வட்டம் கூட்டினாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. ஓசோன் தினம் எப்போ கொண்டாடுறாங்க, அதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மேலும் அடுத்து ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.